வணக்கம். ஒரு வழியாக அப்ளை பண்ணி எல்லோரும் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணதே இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக எந்த ஒரு பிசு இல்லாமல் அப்ளை பண்ணினாலே உங்களுக்கு பாதி வேலை கிடைச்ச மாதிரி. ஏன்னா எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுமே இவ்வளோ பெரிய சிக்கல் பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்தது இல்லை. சரிங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேருடைய கேள்வி டேஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கி நேற்றோட அப்ளிகேஷன் க்ளோஸ் தான் வந்திருக்கு. அடுத்த 2 நாட்கள் அதாவது 28, 29 செலான் பேமெண்ட்டுக்கு அவகாசம் இருக்குங்க. ஸோ செலானை நீங்கள் கையில் எடுத்து வச்சுருக்காங்க. அது பேங்க்கில் போய் செலான் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை அப்ரூவ் பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா, அதனால் செலான் ஜென்ரேட் ஆகிடுச்சு வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன்னு அப்படி நினைக்காதீங்க. செலான் பேமெண்ட்டுக்கு டைம் இருக்குது. இன்றைக்கெலாம் ஒர்க் ஆகுது. 28, 29 செலான் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சரிங்களா, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் சரி பண்ணாலே நம்ம ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, அது மறுபடியும் லாகின் பண்ணுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பத்திரமா ஒரு டைரியிலோ ஒரு பக்காவான ஒரு நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நீங்கள் மொபைலில் வச்சு டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டைரியிலே ஒரு நல்ல நோட்டில் எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ண நோட்டாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா யூசர் தான் இமெயில் ஐடி, அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் லாகின் கொடுக்கலாம் அது கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்தராக ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதனால் நம்ம தான் மெயிலில் வச்சுருக்கோமே அதில் வச்சுருக்கோமே நினைக்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ கோர்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்காக ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்லாம் இழுத்தடிக்க மாட்டாங்க. வித்தின் 1 மந்த்து 1.5 மாதத்தில் உங்களுக்கான எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அப்பாடா அப்படின்னு உட்காந்துடாதீங்க. இனிமேல் தான் வேலையே இருக்குது. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் விட்டுருங்க. ஜூன் எண்ட்லேயோ இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கால்டிக்கு ஜூலை மிடில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா, ஏன்னா கோர்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்லேயே வச்சுருவாங்க. சரிங்களா, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் கூட போட்டி போடலை. குரூப் 4 மாதிரி பல லட்சம் பேர் கூட போட்டி விடல. உங்கள் மாவட்டத்துக்குள்ளே உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக கொஞ்சம் நீங்கள் மெனக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக வேலை வாங்கிட்டு 2024 2 மாதம் சம்பளமே வாங்கிக்கலாம். சரிங்களா, அதனால் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக உட்காந்துடாதீங்க. ஸோ ஒரு 2 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் வெறித்தனமாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் ஜாப் வாங்கிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரெகுலராக யூடியூப்பில் கிளாஸஸ் போடுறோம். சரிங்களா, அதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு நான் ரெகுலராக சென்ட் பண்ணுறேன். அப்புறம் பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மசாலஜி, வாட்ச்மேன், நைட்டு வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லாம் ஒரே சிலபஸ்ஸு. இதுக்கு நீங்கள் என்டே பேக்கேஜுக்கு 500 பேமெண்ட் பண்ணணும். ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும், டெஸ்ட்டு பேக்கேஜ் வந்துடும், ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப் வந்துடும். ஸோ அதே போல் செப்பரேட்டாக ஏன்னா 10th தரத்தில் ரீடர், எக்ஸாமினர், சீனியர் பிலிம், ஜூனியர் பிலிம், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ராசஸ் ரைட்டர். ஸோ இதில் 10th லெவலில் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சயின்ஸு, அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்ஸ். ஸோ இதுதான் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக நம்ம மெட்டீரியலும் டெஸ்ட்டு பேஜ், ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 500 rupees தான். நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 700க்கே ரெண்டுமே வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம அந்தளவு ஒர்த்தபுளாக தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போம். அதே போல் கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக நான் நடத்தின கிளாஸ் பார்த்தீங்கன்னா
நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லாட்டி ஒரு 3 மணி நேரம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அடிப்பில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அப்படி படிச்சுட்டு வந்தாலே ஒரு வீடியோவுக்கு நீங்கள் 2 கொஸ்டின் விதமாக வந்து அப்படியே படிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ரெகுலராக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போனால் அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ராக்டிக்கலுமே நீங்கள் ப்ராக்டிக்கல் போனீங்கன்னா ப்ராக்டிக்கல் போகிறவங்க மட்டும் தனியாக ஒரு குரூப் பண்ணிடுவோம், சரிங்களா? குரூப் பண்ணி இப்போ நம்ம டிபியே வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேற்பட்டவங்க வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குரூப் பண்ணும்போது பாஸ் பண்ணவங்க என்ன வந்து முதல்ல ப்ராக்டிக்கல் இன்றைக்கி காலையில் பண்ணிட்டு வராங்கன்னா போயிட்டு வந்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னா அடுத்ததுக்கு வந்து ஒரு அலாட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் என்னென்ன கேட்குறாங்க, என்ன டூஸ் அண்ட் டூட்ஸ், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. அதே போல் இன்டர்வியூ ஒருத்தர் நம்ம ஸ்டூடெண்ட் போயிட்டு வராங்கன்னா அவங்கள்ட்ட டேட்டா கேதர் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி நீங்கள் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளப் பண்ணி நம்ம வந்து உங்களை அடுத்த லெவல் போய் வேலையை வாங்க வச்சிடலாம். நம்மளுடைய பாரத் எக்ஸாம் அகாடமி வந்து பெரிய சாதனை என்னங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா SCTC ரெக்ரூட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 685 வேக்கன்சியில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஸோ என்னோட மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ராக்டிக்கல் போனவங்கலாம் ஒரே குரூப்பாக மேப் பண்ணேன். ப்ராக்டிக்கல் போயிட்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு அடுத்த நாள் அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணேன். 685 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் குரூப் பண்ணேன் ப்ராக்டிக்கல் போனவங்க. அந்த 1000 பேரில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300க்கு மேற்பட்டவர் இருப்பாங்க. 1000 பேரில் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆகும் 300 பேர். அந்த ஜாயினிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அது ஒரு தனியாக குரூப் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாருமே வந்து பண்ணாத வேலையை SCTCக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அது வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அது கண்டிப்பாக, சரிங்களா? அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டை ஏற்கனவே நம்ம வந்து OAக்கு 2020 வந்து 150 பேருக்கு மேலே போயிருக்காங்க. 2022 அனௌன்ஸ் பண்ண ரீடர் எக்ஸாமுக்குமே ஒரு 70க்கு மேற்பட்டவர்கள் வந்து போஸ்டிங் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அடுத்ததாக கையில் எடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ எல்லா கேட்டகரிக்குமே நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஸோ டிரைவருக்கு பக்காவான மெட்டீரியல் இருக்குது. நம்ம மெட்டீரியல் படித்தா போதும், டிரைவருக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கலாம். அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அலுவலக மேலாண்மை, வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, தோட்டக்கலை உபகரணை கையாளுதல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் பாதுகாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்யும் முறைகள். ஸோ இதெல்லாம் ரிலேட்டடாக வந்து நம்ம மெட்டீரியல் கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமாக இனிமேலும் கிளாஸஸ் வரப்போகுது, சரிங்களா? அந்த அளவுக்கு தான் நம்ம கொண்டு போகிறப்போ விருப்பம் உள்ளவங்க வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.